தனி மனிதனாகிய நான் குடும்பத்தோடும் இந்த சமூகத்தோடும் பிணைக்கப்பட்டிருக்கிறேன். அதோடு இந்த சமூகத்தில் நான் நல்ல முறையில் கல்வி பெற்று அந்த கல்வியின் மூலமாக என்னுடைய திறமையையும் என்னுடைய ஆளுமையையும் வளர்த்து கொண்டு அந்த கல்வியின் மூலமாக ஒரு நல்ல வேலைவாய்ப்பை பெற்று அந்த வேலைவாய்ப்பின் மூலமாக தன்னையும் வளப்படுத்தி கொண்டு தனி மனிதனாகிய நான் என் குடும்பத்திற்கு என்னாலான பங்களிப்பை செய்ய வேண்டும். என் குடும்பத்தின் மேம்பாடு நலன் குறித்து கருத்தில் கொண்டு அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற இந்த குறுகிய பார்வை கொண்டவனாகத்தான் நான் இருந்தேன். ஆனால் இந்த சமூகத்தின் மீதும் இந்த சமூகத்தில் மாற்றம் நிகழ்த்தப்பட வேண்டும். இந்த சமூகத்தில் நீண்ட நெடுங்காலமாக பல்வேறு கொடுமைகள் பல்வேறு பழமைவாதங்கள் நிறைந்த ஒரு சமூகமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த சமூகத்தில் நான் பிறந்தேன். இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொன்றும் என்னையும் என் குடும்பத்தையும் பாதித்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி இருக்கையில் இந்த சமூகத்திற்கு என்னாலான பங்களிப்பை செய்ய வேண்டும். இந்த சமூக மாற்றத்தில் என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த சமூகத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கொடுமைகள் நீங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, ஒரு பார்வை, ஒரு எண்ணம் எப்படி தோன்றியதென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சினாலும் அவருடைய வழிகாட்டுதனாலும் இந்த சிந்தனை ஏற்பட்டது. எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் இந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த சமூக மாற்றத்திற்கான அமைப்பில் தன்னை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக அமைப்பாக மாறி இந்த மக்களை அரசியல் படுத்தி இந்த சமூகத்தில் பழங்காலமாக நீடித்திருந்த இந்த சாதி கொடுமைகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தோன்றியது. அதன் பிறகுதான் இந்த சமூகத்திற்காக தன்னை ஒப்படைக்க வேண்டும் என்கிற இந்த ஒரு எண்ணம் உருவாகியது. அதற்கு எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.